என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுக்க முழுக்க செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் விரலை வைத்தே உன் கண்ணை குத்த சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நான் என் பிள்ளைக்கு சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளைக்கு எடுத்து சொல்லாமல் தான் என்னால் போய்விட முடியுமா? இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் அந்தந்த நேரங்களில் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன். கருப்பன் எப்பொழுதும் உன்னை பதற வைக்க நினைத்ததில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் உண்மைகளைத்தான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டிய அவசியமும் வந்து விட்டதல்லவா? நான் எதையெல்லாம் உனக்கு நடத்த எண்ணுகிறேனோ, எதையெல்லாம் உனக்கு நடத்திவிட நினைக்கிறேனோ அதையெல்லாமும் நான் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எல்லாமும் உனக்கு நடத்திவிட வேண்டி நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு சொந்தமான விஷயங்களை உன் முன்னால் நிறுத்த வரும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்திவிட வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளைக்கென நான் சொல்லி இருக்கும் சில விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று நினைத்து நீ கலங்காதே. இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரையும் எண்ணிக்கொண்டும் யாரையும் நினைத்தும் கலங்கிக் கொண்டும் நாம் இருக்க வேண்டாம். நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பது உன் மனது ஏற்றுக்கொண்டாலும் சில சமயங்களில் என்னவோ என் பிள்ளையினுடைய மனது எதை பற்றியாவது நினைத்து நினைத்து கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி என்னுடைய பிள்ளையின் மனது அவ்வப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வினை பெற வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று நீ யோசித்து பார்த்தாயா? இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சிந்தித்து பார்த்தாயா? எதையுமே என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை. உனக்காக கருப்பன் என்ற தெய்வம் உன் துணை நிற்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக ஓடி வந்து உன்னிடம் கேட்பதற்கு இந்த தெய்வம் நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி இனிமேல் கலங்கக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றி கொடுத்து உன்னை வாழ வைக்கும். இந்த கருப்பன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருப்பது எல்லாமும் இங்கு ஒவ்வொருவரினுடைய மனதிலும் சில சமயங்களில் ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்கி தரலாம். தேவையில்லாத விஷயமோ என்று நம்மை நினைக்க வைக்கலாம். நாம் தெய்வத்தை நம்புகிறோம், ஆனால் தெய்வம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் பல கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இதையெல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற வேண்டிய நேரம் இது. இவையெல்லாமும் ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது. நீ இனிமேலும் எதையுமே பற்றி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்காக
கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செவி கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம். ஏனென்றால் நாம் யோசிப்பது எல்லாமும் சரிதானா, நாம் நினைப்பது எல்லாமும் முறைதானா, உண்மையில் இது நம் வாழ்க்கையை மாற்றுமா, உண்மையில் இது நம் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை கொடுக்குமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் உணர வேண்டிய இந்த அவசியம் நமக்கு இருக்கிறதல்லவா? எதையுமே புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதல்லவா? இதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மனநிறைவோடு எதையும் ஏற்றுக்கொண்டும் நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தர வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. என் தங்கமே, முன்பிருந்தது போலெல்லாம் வாழ்க்கை இப்பொழுது இல்லை. வாழ்க்கை மாறிவிட்டது. நாம் நம்பிய மனிதர்கள் பல மாற்றங்களை அவர்களுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். நாம் நம்பிய மனிதர்கள் பல விஷயங்களை எல்லாமும் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக பறித்துவிட தொடங்கி விட்டார்கள். இனிமேலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உணர்ந்து நீ நிச்சயமாக ஆனந்தத்தோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். யார் மாறினாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதற மாட்டாய். யார் எப்படிப்பட்ட விஷயங்களுக்குள் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் இதற்காகவெல்லாம் நீ கலங்க மாட்டாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உன் விரலை வைத்து உன் கண்ணை குத்த திட்டம் என்றால் உன் கையை வைத்து உன் கண்ணை குத்துவது அல்ல. உனக்கு நெருக்கமானவர்களை வைத்து உன்னை காயப்பட வைப்பது என்பதுதான் அர்த்தம். உனக்கு நெருக்கமான ஒருவரை கொண்டு நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்துவது என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு வந்து விட்டது. உன் அப்பன் சொல்வது போல உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உன் கண்ணை குத்த தயாராக இருக்கிறார். அதாவது உன்னுடைய நம்பிக்கையை உடைக்க தயாராக இருக்கிறார். இது சொந்தமாக செய்கிறார்களா அல்லது மற்றவர்கள் பேச்சை கேட்டு செய்ய நினைக்கிறார்களா என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நமக்கு முழுமையான புரிதலை தர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது போல எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கலங்குவதை எல்லாம் விடுத்து நாம் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கப் போவதை நாம் என்றுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு உண்மைகளை தரும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ எண்ணிக்கொண்டும் வருந்தி கொண்டும் நிற்க வேண்டாம். இனி எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக எதையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கடந்து வர எண்ணும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலுமே நாம் நினைப்பது சரி என்று நம் மனசாட்சி நம்மிடம் சொல்கிறது என்றால் அதன் பிறகு மற்றவர்களிடத்தில் நீ அனுசரித்து போக வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது நீ யாரிடமும் எதற்காகவும் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை முதலில் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும்
சரியாக வழி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான ஒன்றை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்ல போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தானே. கருப்பன் உன்னோடு இருப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தானே. இனிமேல் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடந்து வந்தது இனி என்னவாக இருந்தாலும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் காலங்கள் இனி முழுமையிலும் கருப்பன் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ காணத்தான் போகிறாய். நீ இழந்து விட்டாய் என்று சொல்லி பதறுகிறாய். ஆனால் இனிமேல்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்க போகிறது என்பதனை நான் உறுதிப்படுத்துகிறேன். சூழ்நிலைகள் என்னவாக உன்னை மாற்றி இருந்தாலும், இந்த சூழ்நிலைகள் என்னவாக உன்னை நடத்தி இருந்தாலும், என் பிள்ளை, இனிமேல் நீ எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. இந்த மனிதர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ நினைத்து கலங்காதே. இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காக நான் வருகிறேன் என்பதும் கட்டாயமாக உனக்குள் பல நல்ல புரிதல்களை கொடுக்கும் அல்லவா. எதையும் தாண்டி இந்த கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கும் என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் எல்லா விதத்திலும் நான் உன்னோடு உனக்கு துணை இருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா நிலைகளிலும் நான் உனக்காக வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நம்பி நாம் இனியும் எதையும் இழக்கப் போவது கிடையாது. யாரை பற்றியும் யோசித்து நாம் எதை பற்றியும் எண்ணப்போவது கிடையாது. ஆனால் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியையே உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் என்று நாம் பயந்து கொண்டிருந்தோமோ அது எல்லாமுமே இனிமேல் உனக்கு நடக்கப் போவது கிடையாது. உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இவர்கள் உனக்கான ஒருவரை உனக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஒன்று நீ பெற்ற பிள்ளை அல்லது உன்னோடு உடன் பிறந்தவர்கள். இவர்களை வைத்துத்தான் உன் கண்ணை குத்த சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது உனக்கு எதிராகவே இவர்களை திருப்பிவிட பல முயற்சிகளை இவர்கள் செய்ய தொடங்கி விட்டார்கள். எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு எதிராக இவர்கள் செய்து விட்டார்கள் என்றால், உன்னை அவமானப்படுத்தும்படி இவர்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக உன்னால் எங்கும் தலை காட்டிவிட முடியாதல்லவா. எந்த இடத்திலும் உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாதல்லவா. அதைத்தான் கருப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். முழுக்க முழுக்க உனக்கு நீ பெறுகின்ற வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொன்னால் அது போதும். இனி எதுவாக இருந்தாலும் நாம் இருக்கும் நேரம் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் சொன்னது போல உன்னை சுற்றி இது நாள் வரையிலும் உனக்கு என்ன நடந்தது என்பதனை சற்று சிந்தித்து பார். உன் பிள்ளையினுடைய மனநிலையிலேயோ அல்லது உன்னுடைய உடன் பிறந்தவர்களின் மனநிலையிலேயோ ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் அவர்களை யாரென்று உணர முடியாதபடிக்கும், யாரென்று தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கும் சில விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ ஒன்று சொல்ல அதை அவர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொண்டு அதனை வேறு விதமாக புரிந்து கொள்ளத்தான் நினைக்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள். யார் இவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். யார் இவர்களிடத்தில் எதை நடத்துகிறார்களோ அதைத்தான் இவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நேரமும் கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு தருணங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, சரி, இவர்கள் உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள். மற்றவர்களின் பேச்சை கேட்டு, அதிலும் உனக்கு வேண்டாதவர்களின் பேச்சை கேட்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு ஒரு காலமும் நாம் அனுமதி கொடுக்க முடியாது. அப்படியானால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று தானே கேட்கிறாய்? என் குழந்தையே, முடியும். இந்த விஷயங்களை உன்னால் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு வர முடியும். உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு சோதனைகளை கொடுக்கும் இவர்கள் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கும் இவர்களை விட்டு விலகிச் சென்றாலே போதும். எல்லாமுமே தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். எல்லா விஷயங்களும் சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கிவிடும் என்பதுதானே உண்மை. இனி எந்த இடத்திலும் இவர்களை பற்றி நீ கலங்காதே. என் குழந்தையே, நான் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் இனி உன் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் நான் சொல்லிக் கொடுக்க வருவேன். அவர்களுக்கு நான் நினைத்தது போல ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடியும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நல்லதையே தந்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நேரமும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை இனிமேல் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ இழந்ததை எல்லாமும் நான் மீட்டு கொடுக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கும் இந்த உறவின் மனநிலையை நான் மாற்றி கொடுக்கின்றேன். நம் குடும்பத்தில் ஒருவரை அவமானப்படுத்துவது நம் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆனால் உன்னுடைய துரோகிகளோடும் எதிரிகளோடும் பழக்கம் வைத்திருக்கும் இவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மனதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்வது போல உன்னை சுற்றி இருக்கும் இவர்களினுடைய மனநிலை உனக்கு கட்டாயமாக என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்களோ அதை பற்றி முதலில் அவர்களுக்கு நல்லதொரு புரிதலை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நீயாகவே கண்டுகொள்வாய். ஒரு பிள்ளையினுடைய வார்த்தைகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலோ அவர்கள் பேசுகின்ற விஷயங்களில் உனக்கு ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றினாலோ நீ அப்பொழுதே புரிந்து கொள்வாய். இது உனக்கு இவர்களிடத்தில் தோன்றுகின்ற வித்தியாசங்களை உனக்கு சொல்லித் தருகிறது என்று, இவர்களின் மனநிலையில் ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று நீ அப்பொழுதே விழித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் உன்னை சோதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டிருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்வது போல எதிலும் கவனமாக நீ இருந்து விட்டாலே அது போதும். நடப்பது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.